ஹே காய்ஸ், பட்டையில் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ஒரு ஹை ரைஸ் பில்டிங்கோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறதுக்கு தான் இந்த ஒரு வீடியோ. இந்த மினியேச்சர் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இது எவ்வளோ பெரிய ஒரு கண்டோமினியம் சொல்லிட்டு. ஆமாங்க, இந்த பில்டிங்கில் ஓவரால் 50 ஃப்ளோர்ஸ் இருக்குது. அதில் எங்களோட ஃப்ளாட் இருக்க ஃப்ளோர் என்னன்னா 35th. கேட்கும்போது எங்களுக்கே செம்ம ஷாக் ஆகிடுச்சு. ஃப்ளாட்டை பார்த்ததுமே ஃபுல்லாக ஃப்ளாட் ஆகிட்டோம் நாங்கள் எல்லாருமே. அவ்வளோ க்ளீனாக ப்ளசன்ட் ஸ்மெல்லோட, எஸ்பெஷலி அந்த வியூ, பீச் வியூ, இதுக்காக தான் அவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் அவ்வளோ தேடி ஒரு நாள் நைட் ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணி ஃபைனலி இந்த ஃப்ளாட்டை ஏர்பிஎன்பி மூலமாக புக் பண்ணியிருந்தோம். இனிஷியலாக புக் பண்ணதுக்கு அப்புறமும் கொஞ்சம் டவுட் இருந்துச்சு, லைக் பிக்சரில் பார்த்த மாதிரி இருக்குமா, நிஜமாக இது நடக்குமான்னு சொல்லிட்டு. பட் டு ஆர் சர்ப்ரைஸ், பிக்சரில் ப்ராமிஸ் பண்ண மாதிரி, ஓனர் ப்ராமிஸ் பண்ண மாதிரி எல்லாமே இருந்துச்சு. வி ஃபெல் லைக் வி வேர் அட் அவர் ஹோம், சொந்த வீட்டில் இருக்கிறோன்ற மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் இந்த ஃப்ளாட்டோட அம்யூனிட்டிஸ் ஐயோ அவ்வளோ இருந்துச்சு. ஸோ இதுதான் நீங்கள் பார்க்குறது தான் வந்து ஸ்விம்மிங் பூல். இது ஜக்கூசியோடு சேர்ந்து வந்துருந்துச்சு, ப்ளஸ் ஸ்லைடு, இது இல்லாமல் ராக் கிளைம்பிங் வித் கார்டனோட. செம்ம வியூ, செம்ம ரிலாக்ஸிங் பாயிண்ட்டு. வெக்கேஷன்னா இது தான் வெக்கேஷன். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இது நைட்டு வியூ, எங்கள் ரூம்லேருந்து பார்த்தா நைட்டு வியூ இப்படி தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட் டே வந்து கோரல் ஐலாண்டு, அதுவும் நாங்கள் இங்கேருந்தே புக் பண்ணிட்டோம். ஸோ காலையிலே எழுந்திரிச்சு இந்த வியூவை பார்த்துட்டு, இன்னொரு விஷயம் என்னென்னா, எங்கள் ரூம்லேருந்து பார்த்தா அந்த பிக் புத்தா கூட தெரிவார், அவரோட ஹெட்டு மட்டும் தெரியும். ஸோ அவரையும் பார்த்து வணக்கம் சொல்லிவிட்டு நான் காலையிலே எழுந்திரிச்சு போய் சோனா அண்டு ஜிம் ரெண்டுமே நம்ம வந்து யூஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃப்ளாட்டில் அதுவும் யூஸ் பண்ணிவிட்டு காலையிலே ரெடி ஆயாச்சு. அண்டு இப்போ நீங்கள் பார்க்குறது தான் வந்து 48th ஃப்ளோரில் இருக்க டெரஸ் கார்டன். லைஃப்லே ஃபஸ்ட் டைம் நான் பார்த்த டெரஸ் கார்டன் இது. இதுதான் அதோட வியூ, சொல்ல வார்த்தைகளே இல்லை. அவ்வளோ ஒரு பிரெத் டேக்கிங்காக இருந்துச்சு. நான் சோலோ பீஸாக போய் பார்த்துட்டு வந்தேன். ஓவரால் 3 days செம்ம ஹாப்பியாக போச்சு. சென்டர் ஆஃப் த சிட்டியில் லொக்கேட் ஆகிருக்கிறதுனால எங்களுக்கு நியர்பை அட்ராக்ஷன்ஸ் பார்க்குறதுக்கும் ரொம்ப வசதியாக இருந்துச்சு. அண்டு பிரிய மனசே இல்லாமல் லாஸ்ட் டே நாங்கள் கிளம்பிட்டோம், 4th day. ஸோ கீயை நாங்கள் எடுத்த மாதிரி மெயில் பாக்ஸில் வச்சுட்டு ஓனருக்கு ஒரு மெசேஜை போட்டுட்டு டாட்டா பை பை சொல்லிவிட்டு அங்கேருந்து டுவர்ட்ஸ் பேங்காக் கிளம்பியாச்சு. அண்ட் கண்டோமினியம் பேர் இதுதான், யூனிக் சவுத் பட்டையா. நீங்கள்